ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு நல்ல பெருசாக இருக்கக்கூடிய கடாயை வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பச்சரிசி மாவை அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து அந்த கடாயில் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கணும். இப்போ நான் எவ்வளோ மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 350 கிராம் அப்படின்ற அளவில் மாவை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும், அதாவது உடச்ச கடலை வேர்க்கடலை, இது எதுவுமே வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து சம அளவு எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு நீங்கள் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய வறுத்த பச்சரிசி மாவில் அந்த பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் அடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் 2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அப்படின்ற அளவுக்கு வந்து சின்ன ஸ்பூனில் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கடலை பருப்பு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கைப்பிடி அப்படின்ற அளவில் நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னாலே போதுமானது, அளவு கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட்டு பெசரி விட்டுருங்க. இதில் நம்ம கொதிக்கக்கூடிய எண்ணெயை வந்து 2 கரண்டி அப்படின்ற அளவில் வந்து ஊற்றணும். இது மூலமாக வந்து கிறிஸ்பினஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கடாயை வச்சு எண்ணெயை கொதிக்க விட்டுட்டோம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சுடு தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பச்சை தண்ணி இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தேவைக்கு ஏற்ற அளவுக்கு சப்பாத்தி மாவுக்கு பிசையணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலரிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைவீங்க இல்லையா, அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போது நல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு எண்ணெய் கவர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு கவர் எடுத்து அடியில் வச்சு மேலே அது கவரை மூடி கையில் தட்டினாலும் சரி, இல்லை பாத்திரத்தை வச்சு தட்டினாலும் சரி, ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதை வந்து ஆல்ரெடி கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய எண்ணெயில் இப்போ நீங்கள் இதை போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கிறது நல்லது தான். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாகவே நீங்கள் எண்ணெயை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தட்டுற ஒரு ஆளாக இருக்கணும், போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஆளாக இருக்கணும். 2 பேர் இருந்தால் தான் இதோடைய வேலை கரெக்டாக ஈஸியாக கடகடன்னு முடிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கெலாம் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 தட்டை வடை கிட்ட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனல் தட்டை வடை இது தான். ஸோ இந்த மாதிரி வந்து கிறிஸ்பியாக உங்களுக்கு நல்லா ப்ரௌனாக வரும். இதை வந்து அழகாக நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.